இன்னைக்கு நம்ம சேனல்ல மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நிகழ்கிறது. இந்த மார்ச் மாதம் ஒரு முக்கியமான மாதமாக சொல்லப்படுது. இந்த மாதத்துல நிறைய கிரக மாற்றங்கள், கிரக பயிற்சிகள், கிரகணங்கள் இதெல்லாம் நிறையவே இருக்கு. அதனால இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்துல கிரக பயிற்சியானது ஒன்று நடந்திருக்கு. இதனால நடக்காத பல சம்பவங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்துல நடக்க போகுது. அது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்களை பத்தி அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்காத விஷயங்கள் நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வர. அதுல இன்னைக்கு இந்த வீடியோல மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற. மிதுனம் ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ராசிக்கு நடக்காத என்ன விஷயம் நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் கிரக பயிற்சி நடந்தது அப்படின்னு சொன்னால அது என்ன கிரக பயிற்சி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் இருக்கிறார்ல, அவர் தான் பயிற்சி ஆகிறாரு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவர் சனி பகவான். சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வாரு. சனி அப்பேற்பட்ட பவர் உடைய கடவுள். ஸோ அவர் கடவுள்னு சொல்றதை விட அவர் நமக்கு ஒரு நண்பராகவும் இருப்பார். ஏன்னா அவருக்கு தகுந்தாற் போல நாம இருந்தா நமக்கு எல்லா வகையிலுமே சப்போர்ட்டும் செய்வார். அதனால சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட சனி பகவான் தற்போது பயிற்சி ஆயிருக்கிறார். அவருடைய இந்த பயிற்சி தான் ஒவ்வொரு ராசிக்கும் யோகத்தை ஏற்படுத்துது. அதுல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ சனி பயிற்சி பலன்களை இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க. பொருளாதாரத்துல புதிய மாற்றங்கள்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு உங்க ராசிக்கு இருக்கா இல்லையா என்பதை வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. முதல்ல சனி பகவான் பயிற்சி ஆகின அந்த விவரத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. தர்மத்தின் வழியில நடப்பவர்களுக்கு சனி பகவான் எப்போது நன்மைகள்ல வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக விளங்குகிறார். இப்ப வரைக்குமே எப்பயுமே ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஈஸ்வரம் பெற்ற ஒரே கிரகமான சனி பகவான் ரொம்பவே சக்தி வாய்ந்தவராக திகழ்றாரு. வாக்கிய பஞ்சாங்கப்படி நடப்பு தமிழ் விசுவாச வருடம் மாசி 22ஆம் நாள் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வளர்பிறை திருதிய திதியில சதம் நட்சத்திரத்துல விருத்தி நித்திய நமயோகத்துல பத்திர காரணத்துல காலை 8:31 மணி அளவுல கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சூப்பரா பயிற்சி அடைந்துட்டாரு. நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்துல மந்தமான கிரகமாகவும் கர்ம வினைகளுடைய பல பலன்களை பாரபட்சமின்றி வழங்கக்கூடிய நீதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைய 2.5 ஆண்டுகள், அதாவது சுமார் 30 மாதங்கள் ஆகும். மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை அளித்தாலும் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு அவர் எப்போதுமே நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாகவும் விளங்குகிறார். அப்பேற்பட்ட சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தற்போது மாற்றம் அடைந்திருக்கிறது. நிறைய மாற்றங்களை உருவாக்க போகுது. மீனம் ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி மோட்சம், அயனசயன போகம் மற்றும் ஆன்மீக பயணங்களை குறிக்கக்கூடிய இடமாகும். அங்கு சனி பகவான் அமர்வது உலகளவில் மனிதர்களுடைய சுய விழிப்புணர்வுகளையும் தர்மத்தின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்க செய்யும். ஆன்மீக மற்றும் ரகசியங்களுடைய இருப்பிடமான மீனத்துல சனி அமர்வதால் அரசியல் மற்றும் அறிவியல்ல மறைமுகமாக இருந்த பல புதிய உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். இந்த சனி பயிற்சி காரணமாக உலக பொருளாதாரத்துல கூட பல புதிய மாற்றங்கள் உருவாகும். மருத்துவத்துறையில் முன்னேற்பதும் இல்லாத அளவுக்கு பல புரட்சிகரமான முன்னேற்றங்கள் ஏற்பாடாகும். நீர் ராசியான மீனத்துல சனி அமர்வதால் இயற்கை சீற்றங்கள், கடல் சார்ந்த பகுதிகளில் எதிர்பாராத நிலவியல் மாற்றங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகள் இந்த மாதிரி கொஞ்சம் ஏற்படும். ஸோ அதனால இதுலலாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சனினால இந்த மாதிரி சில சவால்களை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அதோடு நிறைய மருத்துவத்துறையில் புற்றுநோய் மற்றும் தொற்று நோய்களுக்கு புதிய மருந்துகள் கண்டறியப்படும். உலக பொருளாதாரம் 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு புதிய வேகம் பெறும். இந்தியாவின் பெருமை உலக அரங்கில் உயரும்.
மக்களிடையே ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரித்து தர்மஸ்தாபனங்கள் தோன்றும். நீர்நிலைகள் உள்ள பகுதிகளில் விபத்துகள், கடல் கொந்தளிப்பு ஏற்படும். அதோடு இந்த சனி பயிற்சியில பொது பரிகாரங்களாக ஆதரவற்ற முதியவர்களுக்கு உதவுவது, ஏழை மாணவர்களுக்கு கல்விகளுக்கு உதவுவது, திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் போன்ற சனீஸ்வர தலங்களுக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது. சனி பகவான் ஒருவருடைய கர்மாவின் பிரதிபலிப்பாக செயல்படுவார் என்பதால் தூய மனதோடு மற்றவர்களுக்கு பிரதிபலன் பாராமல் உதவி செய்வது சிறந்த பரிகாரமாகும். அதனாலதான் தர்மம் மூலம் கர்ம விலகும் என்பது ஒரு பழமொழியாக இருக்கிறது. இந்த பழமொழிக்கேற்ப செயல்படுங்க. இதுதான் சனி பயிற்சி நடந்ததுடைய விஷயங்கள். இப்ப மிதுனம் ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சினால என்ன பலன் கிடைக்கும், அதாவது நடக்காத விஷயங்கள்லாம் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போறேன், வாங்க பார்ப்பீங்க. மிதுன ராசிக்காரங்க, உங்க நேயர்களுக்கு சனி பகவான் 9ஆம் மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதியாகிறார். அவர் இப்போது 10ஆம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு கர்மசனி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நிலையாகும். 10வது இடத்துல சனி அமர்வது என்பது கடின உழைப்பை தர வேண்டிய ஒரு காலகட்டமாகும். சோம்பலுக்கு இடம் கொடுக்காம சுறுசுறுப்பாக செயல்படுபவர்களுக்கு இந்த பயிற்சி மிக சிறந்த பலன்களை தரும். அதோடு இந்த ஆண்டுல பிற்பகுதியில குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வரும்போது சனியின் தாக்கத்தால் நீங்க மேற்கொண்ட கடின உழைப்பிற்கான பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். 12 ஆண்டு கால ஒரு கடினமான சுழற்சி முடிந்து இனி வரக்கூடிய உங்களுக்கு ராஜயோகமாக அமைய போகிறது. சனியின் பார்வை கூட உங்க ராசிக்கு 12, 4, 7 ஆகிய இடங்கள்ல விழுது. இது குடும்ப விவகாரம் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள்ல திட்டமிட்ட நடைமுறையை கடைபிடிப்பது அவசியம் என்பது உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் குடும்ப பொருளாதாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப உறவுகள்ல சிறு குழப்பங்கள் அல்லது புரிதல் குறைபாடுகள் ஏற்படும். ஆனா ஜூன் 2026க்கு பிறகு அவை அனைத்தும் நீங்கி அமைதியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல அக்கறை தேவை. பொருளாதார ரீதியாக செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். பணவரவு சீராயிருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் திடீர் லாபம் கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கு வழிகள் பிறக்கும். குடும்பத்துல சுப காரியங்கள், குறிப்பாக திருமணம் அல்லது கிரகப்பிரவேசம் போன்ற நிகழ்வுகள் இனிதே நடைபெறும். அதற்கான முயற்சியை செய்யுங்க, கண்டிப்பா நடைபெறும். அதுக்கப்புறம் தொழில் உத்தியோகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. தொழில் மற்றும் உத்தியோகத்துல நிலையான தன்மையானது நிலவும். பணியிடத்துல அதிக பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது சரியான தருணம். சனி பகவான் உங்க தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் அடிமட்டத்திலிருந்து உழைப்பவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் தேடி வரும். அந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 2026வது ஆண்டின் 2வது பாதி பணவரவு மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு மிகவும் சாதக காலகட்டமாக சனியினால அமைய போதுங்க. அதுக்கப்புறம் கலை கல்வியில உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கல்வியில மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காண்பீங்க. நீண்ட நாட்களாக புரியாம இருந்த பாடங்கள் இப்போது நன்றாக புரியும். ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு பெருவுதவியாக இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கடின உழைப்பிற்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்க படைப்பாற்றல் மிக்க பணிகள் பாராட்டப்படும். உங்களுடைய கலைத்திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா சரியான வாய்ப்பு அமையும். கலைஞர்களுக்கு கூட புகழும் திறமைக்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்கும். சமூக வலைத்தளங்கள் மூலம் உங்க பெருமை கலை உலகம் முழுவதும் பரவும். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஸோ இதுதாங்க உங்களுக்கு சனியினால கிடைக்கக்கூடிய பலன்கள். நடக்காதது என்று சொல்லப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் இனி நடக்கிறது. இதன் மூலியமா தான் நடக்க போகுது. இதுல உங்களுக்கு நீங்க சனியை கூல் செய்யறதுக்கு பரிகாரமாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. மிதுன ராசினர் சனிக்கிழமைகள்ல வில்வ அர்ச்சனை செய்து சிவ வழிபாடு செய்வது சிறந்த பரிகாரமாகும். துளசி செடியின் அருகில் தீபமேற்றி வழிபடுவது, சனிக்கிழமையில ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது, இதனால சனியின் தாக்கம் குறையும். பணியிடத்துல தேவையற்ற வாக்குவாதங்கள் தவிர்த்து உங்க கடமையில மட்டும் கவனம் செலுத்துவது உங்களை உயர்வுக்கு வர செய்யும். கோவில வள வருவது, பிரதோஷ காலங்களில் நந்திக்கு பால் அபிஷேகம் செய்வது மன அமைதி தரும். தினசரி கருப்பு பசுவிற்கு உணவளிப்பது சனியின் அருளை பெற்றுத்தரும். அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மெயினா செய்திடுங்க. இது சனி பரிகாரம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ. கிடைச்ச இந்த ஐடியாக்கேற்ப செயல்படுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களுக்கு கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்களா, மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் போற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன் பெறலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.